அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸோட மிகப்பெரிய டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2104 பணியிடங்கள் யார் யாருக்கு அப்படின்றத ஒரு சின்ன அப்டேட் மாதிரி விட்டுருக்காங்க. பட் இது ஒரு முக்கியமான விஷயம்தான். பட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு அஃபிஷியலாக வரப்போ தான் இன்னும் நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதை பற்றின அப்டேட் என்ன ஏது யார் யாருக்கு வேகன்சி வரப்போகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி நியமனத்துக்கு பணியிடங்கள் பட்டியல் தயார் அப்படின்றது தான் முக்கியமாக தினமலர் பேப்பரில் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தது. இதை தான் எல்லாருமே அனுப்பிவிட்டு சார் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரைட்டா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2104 வேகன்சி வரப்போகுது, நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ முக்கியமான அப்டேட் என்னன்னா, இங்கே பாருங்க, தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மாநகராட்சி நகராட்சிகளில் காலியாக உள்ள நேரடி நியமன பணியிடங்களை விரைவில் நிரப்பும் வகையில் பட்டியல் தயாராகும். ஸோ அவங்க சொல்லி ஒரு வாரத்திற்குள்ள என்ன ஆயிடுச்சு, பட்டியல் ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் புதிய பணியிடங்கள் தோற்றுவித்தும் பணியிடங்கள் முறைப்படுத்தப்பட்டும் அரசாணைகள் வெளியிடப்பட்டது. இந்த அரசாணைகளின்படி யார் யாருக்கு போஸ்டிங்னு பாருங்க. மாநகராட்சியில் நேர்முக எழுத்தர் பணியிடமும், நகராட்சிகளில் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட், வருவாய் உதவியாளர், சரிங்களா, ரெவன்யூ அசிஸ்டன்ட், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், துப்புரவு பணி மேற்பார்வையாளர், களப்பணி உதவியாளர், குழாய் பொருத்துனர் நிலை 2, மின்பணியாளர் நிலை 2 ஆகிய பணியிடங்கள் மாநகராட்சி மற்றும் நகராட்சி கமிஷனர்கள் மூலமாக நியமனம் செய்ய வேண்டிய பணிகளாக முறைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பணியிடங்களில் மாநகராட்சி நகராட்சிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டிய பணியிடங்கள் தவிர்த்து, அதாவது ப்ரொமோஷன் கொடுக்கறத தவிர்த்து மற்ற எல்லா நுழைவு நிலை பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக ஒவ்வொரு மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் இப்பணிகளில் உள்ள காலி பணியிட விவரங்கள், இன சுழற்சி முறை ஒதுக்கீடு மற்றும் இதர வகை ஒதுக்கீடு விவரங்களை அனுப்பி வைக்குமாறு மாநகராட்சி நகராட்சி கமிஷனர்களுக்கு நகராட்சி நிர்வாக இயக்குனர் சிவராஜ் உத்தரவிட்டுள்ளார். இப்போ தெரியுதா? ஸோ அதனோட எஃபெக்ட் தான் இது. ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். பட் நம்ம டிபார்ட்மெண்டல் வேகன்சியா டெக்னிக்கல் வேகன்சி வரும் பார்த்தோம்னா நமக்கு என்னது, டெக்னிக்கல் அல்லாத பணியிடங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வேகன்சி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்ப என்ன ஏதுன்னு டீட்டெயில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், சரிங்களா. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட்னா என்ன குவாலிஃபிகேஷன், மேபி எனக்கு தெரிஞ்சு குரூப் 4 குவாலிஃபிகேஷனாக தான் இருக்க சான்ஸ் இருக்கு. குரூப் 4 சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பாக நம்ம இதை பற்றின தொடர்ந்து அப்டேட்டு நம்ம கொடுப்போம். ஸோ அந்த அப்டேட்லாம் தெரியும்னா என்ன பண்ணுங்க, நம்மளோட டெலகிராம் சேனல் அண்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இப்பட்டியலை மாநகராட்சிகளில் கமிஷனர் நேரடியாகவும் நகராட்சி கமிஷனர் ஒவ்வொரு மண்டலத்தில் உள்ள நகராட்சிகளின் விவரங்களை பெற்று மண்டல அளவில் தொகுத்து மண்டல இயக்குனர் அனுப்பி வைக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சிகளிலிருந்து காலி பணியிடங்கள் விவரம் நகராட்சி நிர்வாக இயக்குனருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் காலி பணியிட விவரங்கள் தொகுத்து பட்டியல் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் எவ்வளவு பணியிடங்கள், அதற்கான இன சுழற்சி மற்றும் ஒதுக்கீடு விவரங்கள் ஆகியவை குறித்த விவரங்களும் பட்டியலிடப்பட்டு வருகிறது. இதை தொடர்ந்து விரைவில் மாநகராட்சி நகராட்சிகளில் உள்ள நேரடி நியமன பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும். சட்டசபை தேர்தல் பணிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இப்பணி நியமனங்கள் நடத்தி முடிக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. ஓகே, இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அப்ப நம்ம சொன்ன மாதிரி என்னது, மே மாசமோ இல்ல ஜூன் மாசமோ கண்டிப்பா ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பழைய டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிபிகேஷன் தான் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க விட போறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா புது சிலபஸை பேஸ் பண்ணி விடலாம். கண்டிப்பா என்னது, புது சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸை விடலாம். ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி சிலபஸே நீங்க என்ன பண்ணுங்க,
படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸே நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குரூப் 4 கேட்டகரியில வர்றதுக்கு உண்டான பாசிபிள் தான் இருக்கு. ஸோ குரூப் 4ன்றப்ப அந்த குவாலிஃபிகேஷன் ரேஞ்சில் தான் எல்லாருக்கும் உண்டான வேகன்சி எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால மே ஜூன் மாதம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இது இல்லைனா இது அப்படின்றது மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு வேகன்சி. நிறையா பேர் யோசிப்பீங்க, சார் இது பழைய போஸ்டிங்கே போடாமல் இருக்கு, புது போஸ்டிங் எப்படி சார் அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஸோ அந்த இதெல்லாம் யோசனைலாம் விடாமல் நமக்கான ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நிறையா பேர் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக எத்தனை பேர் ஏஇ எக்ஸாமுக்குலாம் இன்னும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சரியா? அதனால நம்ம வந்து நம்மளோட இலக்கை மட்டும்தான் சூஸ் பண்ணணுமே தவிர அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர அது எப்போ வரும்னா நீங்க அதுக்கு உண்டான முயற்சியை எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை தேடி வந்துடும். ஸோ தொடர்ந்து முயற்சிங்க. நம்ம இதை பத்தின அப்டேட் தொடர்ந்து நம்ம கொடுப்போம். மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.